ஹலோ கைஸ், வெல்கம் டு லேர்ன் அண்ட் எஸ். இன்னைக்கு தான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ கொண்டு வரலாம்னு தோணுச்சு, அதனால எட்டு வந்திருக்கேன். ஒரு கடைசி ஒரு ப்ளே, கடைசி கேம், லாஸ்ட் கேம்னு வச்சுப்போம். லாஸ்ட் கேம் ஃபார் ப்ரிலிம்ஸோட லாஸ்ட் கேம் இதுதான். ஏன்டா லாஸ்ட் கேம் அப்படின்னா, ஆமாம் 5 நாள் தான் அதுக்கடுத்து மெயின்ஸோட கேம் ஆரம்பிச்சதும். சரிங்களா? மெயின்ஸ் வந்து ஃபுல்லாக நான் பார்த்துக்கதேன்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி நான் பார்த்துக்கதேன், நீங்கள் கவலையே படாதீங்க. ப்ரிலிம்ஸ் மட்டும் நல்லா எழுதிட்டு வந்துட்டு என்கிட்ட சொல்லுங்கள். மெயின்ஸ் வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக இறங்கிடலாம். இங்கிலீஷில் ஆரம்பிச்சு குவான்ஸு, ரீசனிங்கு, இங்கிலீஷில் வந்து கிராமர் கொண்டு வர மாட்டேன். பட் எடிட்டோரியல் அது நான் என்னென்ன கொண்டு வரேன்றதை உங்களுக்கு சொல்லிடுவேன். எடிட்டோரியல் அனாலிசிஸும் ஒக்காபுலரிலாம் பார்த்துக்கலாம். குவான்ஸு, ரீசனிங், சிஏ, கம்ப்யூட்டர் அவேர்னஸ், இது நாளுக்கும். சிஏ வந்து டெய்லி சிஏ இல்லாமல் ரிவிஷன் வீடியோஸும் கொஞ்சம் கொண்டு வர பார்க்குறேன். கொஞ்சம் சீக்கிரம் போடுறேன், ஒரு நாளைக்கு ஒரு 2-3 வீடியோ போடுறேன் சிஏக்கு மட்டும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து சீக்கிரம் நம்மளால கவர் பண்ணிட்டு அடுத்த கான்செப்ட் அப்படின்னா டெய்லி சிஏக்குள்ளே வர முடியும். இப்போ தான் நம்ம பிப்ரவரி மாதம் வந்துகிட்டு இருக்கோம். சரி, மெயின்ஸ் என்னன்னு அப்புறமா பார்ப்போம். இப்போ கடைசி 5 நாள், அந்த கடைசி கேம், கடைசி ஒரு ஆட்டம். என்ன ஆட்டம் அப்படின்னா 6, 7, 8, 9, 10, 5 நாள் இருக்கு இன்னும். லாஸ்ட் 5 days. 11ஆம் தேதி ரியல் கேம். 11ஆம் தேதி தான் அந்த ஒரிஜினலான கேமு. 5 நாள் என்னென்ன பண்றோமோ அந்த 5 நாளோட இங்க இப்ப இத்தனை நாள் நான் எஃபர்ட் போடல அப்படின்னா கூட இந்த 5 நாள் என்னோட 100% எஃபர்ட் கொடுத்தேன்னா 10ல இருந்து 15 மார்க் இன்க்ரீஸ் ஆகும். கம்மியான மார்க்ல இருந்தா அட்லீஸ்ட் 95 தொற்றலாம். அப்படி இல்லை, நான் வந்து இப்போ 85ல இருந்தா 95 வந்து பாசிபிள். நான் இப்பவே 60ல தான் இருக்கேன் அப்படின்னா 75+ நீங்க எடுக்கிறதுக்கு நான் வந்து கேரண்டியா சொல்றேன். முக்கியமா வந்து குவான்ஸ். நம்ம என்ன பண்ணுவோம், நாளையில வந்து நான் ரொம்ப வளவலன்னு பேசல, இன்னைக்கு வந்து சொல்றேன் டக்குன்னு. குவான்ஸ்ல வந்து டெய்லி சம்ஸ் எடுத்துட்டு வரேன். டெய்லி வந்து ஒரு 60 to 100 சம்ஸ். டெய்லி 60 to 100 சம்ஸ். அரித்மெட்டிக்ல 60 to 100 சம்ஸ் ஃபுல்லா சால்வ் பண்றோம். எல்லாமே வந்து ஆர்பிஐ அசிஸ்டன்ட்டோட ப்ரிலிம்ஸ் லெவல் மட்டும்தான் இருக்கும். ஈஸி சம்ஸ் தான். நம்ம என்ன பண்ண போறோம்னா ப்ராக்டிஸ் ஸ்பீடு பண்ண போறோம். 30 செகண்ட்ல வந்து ஒரு சம்முக்கு வந்து 45 செகண்ட், 30 செகண்ட் டைம் வச்சுக்கலாம். நம்ம 30 செகண்ட்ஸ் டைம் வச்சு சால்வ் பண்ணலாம். அப்படி சால்வ் பண்ண முடியல 30 to 45 செகண்ட்ஸ் நம்ம வச்சுக்கலாம். இந்த 45 செகண்ட்ஸ்ல எத்தனை சம் சால்வ் பண்றோம், எத்தனை சம் கஷ்டமா இருக்கு, இதெல்லாம் அனலைஸ் பண்றோம். கடைசி நாள் 5வது நாள், இது வந்து 4 நாள் பண்றோம். 5வது நாள் உட்காந்து எல்லாத்தையும் அனலைஸ் பண்றோம். என்னென்ன பண்ணலாம் ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்றதுக்கு அப்படின்னு. 5வது நாள் இல்ல, 4வது நாள் பண்ணுவோம். 5வது நாள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் அது என்னன்னு போக போக பார்த்துக்கலாம். குவான்ஸுக்கு நான் இதை கொண்டு வந்துடுறேன். ரீசனிங்க்கும் இங்கிலீஷ்க்கும் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ரீசனிங்க்கு டெய்லி வந்து ஒரு செக்ஷனல் மார்க் போட்டுருங்க. அதாவது தான் ஃபுல் மார்க் டெய்லி போடுங்க. அது இல்லாமல் ஒரு செக்ஷனல் போடுங்க கண்டிப்பா. அதே மாதிரி இங்கிலீஷ்க்கு வந்து டெய்லி ரீடிங் ஏதாச்சும் பண்ணுங்க. ரீடிங் ப்ராக்டிஸ் வச்சுக்கோங்க. இல்லை நாளையில இருந்து எடிட்டோரியல் அனாலிசிஸ் கொண்டு வரணும்னாலும் கொண்டு வரலாம். ஆனால் எடிட்டோரியல் வந்து மேக்ஸிமம் ப்ரிலிம்ஸுக்கு ஹெல்ப் பண்ணாது. மெயின்ஸுக்கு தான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் எடிட்டோரியல். ஏன்னா அதில் ஒக்காபுலரிலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது வந்து நமக்கு மெயின்ஸுக்கு தான் தேவைப்படும். இல்லை உங்களுக்கு வேணும் அப்படின்னா நாளையிலேருந்து எடிட்டோரியல் அனாலிசிஸ் April 6லேருந்து எடிட்டோரியலும் கொண்டு வந்துடலாம். என்ன வேணுன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கிலீஷ்க்கு இது வேணுமா வேணாமான்னு. இல்லைன்னா மெயின்ஸுக்கு கண்டிப்பாக வந்ததும் இந்த 5 நாள் வேணுமா வேண்டாமா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒன்றுமே இல்லை, நான் இந்த 60 to 100 சம்ஸ் போடுறோம், அதை சொல்கிறதுக்காக தான் வந்தேன், சொல்லிட்டேன். ப்ரிப்பரேஷன் அப்போ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி உட்காந்து சும்மா வீடியோ பார்க்காம போட்டு பாருங்க, சம்ஸ் போட்டு பாருங்க. நான் அதனால தான் நாளையில வந்து ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிட்டு மார்க்லாம் போடாமல் இதை கொண்டு வரலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பை கைஸ், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் படித்து நல்லா எழுதட்டும். நன்றி, வணக்கம்.